வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் இளையோர் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து அதிக அளவு முதலீடு செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரெஞ்சு நகரமான மார்ஷேயில் முதல் இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். உலக எரிசக்தி நுகர்வில் இந்தியாவின் பங்கு வரும் 2050ஆம் ஆண்டிற்குள் கிட்டத்தட்ட 2 மடங்காக உயரும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவைக் கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 700 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டிற்கு அனுமதி பெறப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் இளையோர் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து இந்தியாவில் அதிக அளவு முதலீடு செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சுந்தர் பிச்சையை பிரதமர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா செயற்கை நுண்ணறிவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்து வருவதாகவும் அதை பொதுநலனுக்காக பயன்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். பிரதமருடனான இந்த சந்திப்பு குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள கூகுள் நிர்வாக அதிகாரி திரு சுந்தர் பிச்சை, இந்தியாவிற்கு செயற்கை நுண்ணறிவால் ஏற்படும் அபரிதமான வாய்ப்புகள் மற்றும் இந்தியாவில் டிஜிட்டல் மாற்றத்தில் நெருக்கமாக இணைந்து பணியாற்றக்கூடிய வழிகள் குறித்தும் விவாதித்ததாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரெஞ்சு நகரமான மார்ஷேயில் முதல் இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் இன்று கூட்டாக திறந்து வைத்தனர். முன்னதாக இரு தலைவர்களும் மார்ஷே நகரத்தில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து முதல் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது தங்கள் இன்னுரை தியாகம் செய்த இந்திய வீரர்களுக்கு மசார்குஸ் போர் கல்லறையில் இரு தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. மசார்கஸ் போர் கல்லறையானது காமன்வெல்த் போர் கல்லறை ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இங்கு 1700க்கும் மேற்பட்ட வீரர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. அவர்களின் உன்னத தியாகத்தை போற்றும் வகையில் 1925ஆம் ஆண்டு இந்திய நினைவு சின்னம் முதலாக இங்கு திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் அந்நாட்டு அதிபர் திரு மேக்ரானுடன் இன்று காலை மார்சே நகருக்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் அன்பான மற்றும் உற்சாகமான வரவேற்பை அளித்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இப்பயணத்தின் போது பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளின் 3வது பெரிய துறைமுகமான மார்சே துறைமுகத்தை பார்வையிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த துறைமுகம் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தின் முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. இன்று தனது பிரான்ஸ் பயணத்தை முடித்த பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பின் பேரில் 2 நாள் பயணமாக அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் செல்கிறார். உலக எரிசக்தி நுகர்வில் இந்தியாவின் பங்கு வரும் 2050ஆம் ஆண்டிற்குள் கிட்டத்தட்ட 2 மடங்காக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்திய எரிசக்தி வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உலக எரிசக்தி சந்தைகளின் மையமாக இந்தியா திகழ்கிறது என்றும், உலக மக்கள் தொகையில் 17% கொண்டுள்ள இந்தியா உலகின் 3வது பெரிய எண்ணெய் நுகர்வோராகவும் 4வது அதிக அளவு இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடாகவும் உள்ளது என்றார். 21ஆம் நூற்றாண்டின் தலைவிதியை தீர்மானிப்பதில் எரிசக்தி தொடர்பான புதிய ஒழுங்குமுறை கொள்கைகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். மாணவர்கள் தோல்வி குறித்து பயத்தை விடுத்து தங்களது வலிமையின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று மனநல ஆலோசகரும் திரைப்பட நடிகையுமான தீபிகா படுகோனே வலியுறுத்தியுள்ளார். பரீட்சா பே சர்ச்சாவின் 2வது பகுதியாக இன்று மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர், மன அழுத்தம் ஏற்படும் பொழுது அதை தெளிந்த மனதுடன் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களிடையே உரையாற்றியதை மேற்கோள் காட்டிய அவர், தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மாணவர்கள் தயங்கக்கூடாது என்றும், தங்கள் உணர்வுகளை அடக்கி வைக்காமல் பெற்றோர்களுடன் அல்லது நண்பர்களுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பள்ளிகளில் நடக்கும் சிறிய செயல்பாடுகள் கூட சில நேரங்களில் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடியதாக இருக்கலாம் என்றும், பாடப்புத்தகத்திற்கு அப்பாற்பட்ட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபட வேண்டியதன் அவசியம் குறித்தும் மனநல ஆலோசகரான தீபிகா படுகோனே வலியுறுத்தினார். நடப்பு நிதியாண்டின் நாட்டின் நேரடி வரி வசூல் 17,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023-24ஆம் நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது நடப்பு 2024-25ஆம் நிதியாண்டில் மொத்த நேரடி வரி வசூல் 19% தாண்டி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் வருமான வரி வசூல் நடப்பாண்டில் 9,47,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும், பெரும் நிறுவன வரி வசூல் 7,78,000 கோடி ரூபாய் எட்டியுள்ளது என்றும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சத்குரு ரவிதாஸின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் மதிப்புக்குரிய புனித சத்குரு ரவிதாஸ் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை உரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் இருந்து பாகுபாட்டை ஒழிக்க அவர் தமது வாழ்க்கை அர்ப்பணித்தார் என்றும் சேவை உணர்வு, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் நிறைந்த அவரது செய்திகள் சமூகத்தின் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் நலனுக்கான வழிகாட்டும் ஒளியாக எப்போதும் திகழும் என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnewsalerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், airnewsalerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இன்று நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 700 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெறப்பட்டது. முன்னதாக இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் திருக்குறள் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடக்கி வைத்தார். முதல் அலுவலர்களாக முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன், மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீல கங்காதரன், காத்தவராயன், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா, தொழிலதிபர் ரத்தன் டாடா, இருதய சிகிச்சை நிபுணர் மருத்துவர் செரியன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபை உறுப்பினர்கள் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்தினர். சபையின் அடுத்த அலுவல் தொடங்கிய போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, மத்திய அரசு புதுச்சேரியை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்றும், நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை என்று, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி வழங்கவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் குறுக்கிட்டு, பெஞ்சல் புயல் நிவாரணமாக மத்திய அரசு 61 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது என்றார். அப்போது பேசிய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மத்திய அரசு புதுச்சேரிக்கு தேவையான நிதியை தொடர்ந்து வழங்கி வருகிறது என்றும், மத்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். தற்பொழுது எத்தனை கோடி ரூபாயில் பணிகள் நடைபெறுகின்றன என்று பார்க்க வேண்டும் என்றும், கடந்த 3 நாட்களில் காலாப்பட்டு பகுதியில் 30 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாயும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். சட்டசபை நிகழ்வுகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்கள். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. சபாநாயகர் திரு செல்வம் திருக்குறள் வாசித்து பேரவையை துவக்கி வைத்தார். இதில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் திரு MDR ராமச்சந்திரன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து 2 நிமிடம் அனைத்து உறுப்பினரும் எழுந்து நின்று மறைந்த உறுப்பினர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவின மதிப்பீடுகள் குறித்தான அறிக்கை மற்றும் துணை கொடைகளுக்கான கோரிக்கைகள் குறித்தான விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற்றது. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தானாக முன்வந்து புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கை உள்ளது என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இன்று அலுவல்கள் முடிந்த நிலையில் சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் திரு செல்வம் ஒத்திவைத்தார். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவின் ஃபிட் இந்தியாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமான கட்டுரைக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உடற்தகுதியை மேம்படுத்துவது குறித்து அந்த கட்டுரையில் நீரஜ் சோப்ரா தெரிவித்துள்ள ஆலோசனைகளை பாராட்டியுள்ள பிரதமர், நீரஜ் சோப்ராவின் நுண்ணறிவு மற்றும் ஊக்கமளிக்கும் விதமான இந்த கட்டுரை உடல் பருமனை எதிர்த்து போராடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது என்று சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையில் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய அமெரிக்காவின் லேம் ஆராய்ச்சி நிறுவனம் முன்வந்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையில் மேலும் ஒரு மைல்கல் என்றும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செமிகண்டக்டர் துறையை மேம்படுத்துவதற்கான தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தமது சமூக ஊடக பதிவில் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகரிஷி தியானந்த சரஸ்வதி அவர்களின் பிறந்த நாளை அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மகரிஷி தயானந்த சரஸ்வதி அறியாமை, மூடநம்பிக்கை மற்றும் ஆடம்பரம் குறித்து சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தனது வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டார் என்று தெரிவித்துள்ளார். கல்வி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான மகரிஷி தயானந்தரின் முயற்சிகள் நாட்டு மக்களுக்கு எப்போதும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் இளையோர் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து அதிக அளவு முதலீடு செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரெஞ்சு நகரமான மார்ஷேயில் முதல் இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார்.
உலக எரிசக்தி நுகர்வில் இந்தியாவின் பங்கு வரும் 2050ஆம் ஆண்டிற்குள் கிட்டத்தட்ட 2 மடங்காக உயரும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 700 கோடி 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டிற்கு அனுமதி பெறப்பட்டது. இத்துடன் இந்த செய்திக்கு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.